கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை வைத்தோம். மீட்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அது 4வது அந்த வார்த்தை. அதில் போன வீடியோவில் நம்ம பார்த்தது நன்மை தீமை என்னதென்ற பயிற்சியை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலனை நாம் கற்றுக்கொண்டோம். அதை போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது எபேரிய 5:13-14 உங்களுக்கு இருக்கும். நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க ஒரு பயிற்சி. அதாவது வாழ்க்கையில் நமக்கு ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அதே போல் நம்முடைய ஆவியான வாழ்க்கையிலே ஆவிக்குரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நமக்கு போக வேண்டும் என்றால் சில பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மீட்பு மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அந்த மீட்பின் நிஜத்திலே எப்படி வாழ்வது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வாழ்வது, அந்த மீட்பின் மூலமாக அதை எப்படி நிஜமாக்குவது, எப்படி அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறது என்று தான் நாம் அதை பார்க்க போகிறோம் என்று இந்த வீடியோவில். மீட்பு மூலமாக நம்முடைய அந்த மீட்பை நாம் எப்படி நிஜமாக்குவது நம்முடைய வாழ்க்கையில் என்று திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10:9 நான் வாசிக்கிறேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வசனத்தில் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்பதை அதில் 2 விதமாக. ஒன்று, அவன் இதயத்திலே விசுவாசிக்கிறான், அவன் வாயினால் அறிக்கை பண்ணுகிறான். அதை நாம் பார்த்தோம். அறிக்கை ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த அறிக்கை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அறிக்கை ரொம்ப முக்கியமானது. ஒருவன் அறிக்கை செய்யவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. அப்படி தானே? அவன் அறிக்கை செய்கிறான். முதல்ல ஆண்டவரை உள்ளத்திலே விசுவாசிக்கிறான், வாயினால் அவன் அறிக்கை செய்கிறான். அதான் ரட்சிப்பு. பாவ அறிக்கை செய்தால் அவன் ரட்சிக்கப்படுவதில்லை. பாவ அறிக்கை செய்யலான்னு சிலவங்க நான் அந்த பாவம் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லாங்க. பாவ அறிக்கை பண்ணனால ஒன்றும் ரட்சிக்கப்படும். பாவ அறிக்கை ரட்சிப்புக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை. சில தாய் தகப்பன்லாம் சின்ன வயசில் கடைக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பாங்க. அதிலே பாதி பொருள் நமக்கு வாங்காமல் மறந்து திரும்ப வந்துடும், திரும்ப போவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைந்து பாவங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யும்போது அதை அந்த அறிக்கை செய்வான் என்றால் அது சில பேர்களுக்கு இப்படி இருக்குது. சில பேர்கள் எப்படி சொல்லுங்க, பாவம் செஞ்சால் அறிக்கை செஞ்சால் அது ரட்சிக்கப்படலாம். அப்படி அல்ல. அதான் 1 யோவான் 9:1 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 1 யோவான், நான் அதை உங்களுக்கு வாசி காட்டுறேன். நம்முடைய பாவங்கள் நம்மை அறிக்கையிட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அதாவது இந்த பாவங்களை அறிக்கை செய்தால், இது பாவங்கள் யாருக்கு அறிக்கை செய்தால்? இது தேவனுடைய இந்த பாவங்கள் யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்படி தானே? பாவ அறிக்கை என்பது ஏற்கனவே தேவன் நமக்கு நம்முடைய மீட்பு மூலமாக அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நிறைய சொல்லுங்க. பாவ அறிக்கை செஞ்சிட்டோம்னா நம்ம ரட்சிக்கப்படும். அப்படி இல்லை. தேவனை விசுவாசிக்கணும். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதான் சொல்லுங்க. இது யாருடைய? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஒரு பாவி அல்லது தேவனை அறியாதவன் அவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? பாவத்தை அறிக்கை செய்வதனால் அல்ல, இயேசு ஆண்டவர் என்று அவன் அறிக்கை செய்வதனால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படி தானே? அவன் ஏன் ஒருத்தன் தெரியாதவன் பாவ அறிக்கை செய்வதனால ஒன்றும் ரட்சிக்கப்படுவதில்லைங்க. அவன் ஆண்டவர் என்று அவன் விசுவாசித்த உடனே அவன் என்னுடைய அந்த பழைய பாவங்களெல்லாம் நீக்கி அவன் சுத்திகரிக்கிறான். அதுதான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். தேவன் பாவ அறிக்கை செய்யலாம். அப்போ எல்லாரும் நான் அப்படி செஞ்சேன். ஆனால் நிறைய பேருக்கு பாவம் என்னென்னு அவங்களுக்கு ஐயோ அந்த பாவம் செஞ்சோமா செய்யலையா, அது ஒன்று மறந்துருக்க அப்படின்னு நிறைய பேர் அந்த குழப்பத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த சில பேருக்கு ரட்சிக்கப்படுவது என்று முக்காவாசி பேர்களுக்கு இது ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்தார் என்று அவர்களுக்கு தெரியாது. எல்லா பாவத்தையும். அப்படி தானே? ரட்சிப்பு என்பது பாவ அறிக்கையினால் உண்டாவதில்லை. ரட்சிப்பு பாவ அறிக்கை செய்து எங்கேயுமே எழுதலைங்க. பாவ அறிக்கை செய்தான் ரட்சிக்கப்படுவன்னு பைபிளில் எங்கேயுமே எழுதலை. ரட்சிக்கும் போது இயேசுவை அறிக்கை செய்கிறாயா? அதான் முக்கியம். இயேசுவை அறிக்கை செய்ய ஆண்டவராக அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த அறிக்கை செய்யும் பொழுதுதான் நீ ரட்சிக்கப்படுகிறாய். இதுவரைக்கும் பிசாசு ஆண்டு கொண்டு இருந்தான். ஆனால் இனிமேல் அவன்
நமக்குள்ள இடம் கிடையாது. எப்பவும் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அந்த 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 அறிக்கை செய்கிறீங்களா, அவராக ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த பிசாசை நீக்கி அவனை இனிமேல் அவனுக்கு இடம் கொடுக்காமல் அவனை விட்டு துரத்தி விடுதீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுது. இயேசுவின் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் அவனை அந்த பிசாசை நீங்கள் வெளியே எழுப்பி உங்களுக்குள்ளே பாவம் இடம் கொண்டு இருந்ததில் அதெல்லாம் அகற்றி விட்டு எல்லாத்தையும் வெளியேக்கி விட்டீர்கள். இப்போ எல்லா பாவத்தையும் வெளியே போச்சு. எப்போவும் ஆண்டவரை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் முதல்ல செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் எனக்குள்ளே இருக்கிறான்னு அந்த நொடி சொல்லும்போது பிசாசுக்கு இடம் கிடையாது. எல்லாத்தையும் அவனை அடித்து தும்சம் பண்ணி எல்லாம் வெளியிட்டு பாவங்களெல்லாம் நீக்கி தேவன் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும்போது அந்த பாவத்தெல்லாம் நீக்காச்சு. இப்போ பாவம் கிடையாது. அப்புறம் விசுவாசி என்ன அதுக்கப்புறம் எப்படி? இப்போ ஏற்கனவே நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே எல்லா பாவத்தையும் நீக்கி தேவனுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அதுக்கப்புறம் விசுவாசி என்ன பண்ணுறாங்க? என்ன பாவம் செய்யணும்னு இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தானே? போன தடவை நீங்கள் எல்லா பாவத்தையும் தேவன் நீக்கிட்டார். இப்போ என்னன்னு தெரியும். அதுக்கு தான் தேவன் சொல்லுறாரு, இப்போ செய்தது பிள்ளைகளுக்கு சொல்லுறாரு, நீங்கள் பாவ அறிக்கை செய்ய. இப்போ 1-2 பாவம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கோ நாளைக்கோ நேற்று முந்தானத்தோ ஒரு வருஷமோ எப்போவுமே நீங்கள் செஞ்சுருக்கலாம். அதுக்கு தான் தேவன் சொல்ல, அந்த பாவ அறிக்கை நீ செய்யும் பொழுது அதை சுத்திகரித்து நான் உன்னை கழுவதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்கள். அந்த பாவ அறிக்கை செய்து மீண்டும் நம் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஏங்க கவலைப்படணும்? அவர் நம்முடைய இருதயம் இன்னும் பலப்பட வேண்டும். நீங்கள் இப்படி செஞ்சுட்டாரு, நம்ம எல்லாம் தப்பு பண்ணலாம், அப்படி கிடையாது. நீங்கள் ஆண்டவர் ரட்சிக்க ஏற்பட்டோன்னா உங்களுக்கு எல்லாம் உணர்ந்து கூட பரிசுத்தாவே உங்களுக்குள்ளே வந்து விடுவார். எது செய்யணும் எது செய்யக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆறணும், ஏதோ உங்களுக்கு தெரியும் 1-2. அதனால் நீங்கள் பாவரிக்கை செய்யும் பொழுது தேவன் உங்களை சுத்திகரித்து உங்களை கழுவுகிறார். நீங்கள் அப்புறம் விசுவாசி பிறகு இப்போ பாவம் செய்தீர்களா என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் ரட்சிப்புக்கு அறிக்கை ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்புக்குங்கிறது தேவன் அந்த அறிக்கை ரொம்ப. இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்தீர்களா? பிசாசு உங்களுக்கு இதய சிங்காசனத்தில் விட்டு இறக்கிவிட்டு இயேசு உங்கள் இதயத்துக்குள்ளே ராஜாக வாழ இடம் கொடுத்தீர்கள். இதுதான் நடக்கிறது. எப்பொழுது ரட்சிக்கப்படும்போது, தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் முழு மனதோடு இதயத்திலே விசுவாசித்து உங்கள் நாவிலே அறிக்கை செய்யும் பொழுது, அதுதான் அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் நாவில எதை சொல்லுகிறோம், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சு வச்சாலும் மட்டும் போதாது. நீங்கள் இப்போ சொல்லணும், நான் ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவர் எனக்கு ராஜராக இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வர வாசமாக நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொன்ன அடுத்த நொடியிலே பிசாசுக்கு இடம் கிடையாது. எவ்வளோ பெரிய பிசாசு என்னதான் இருந்தாலும் சரிதான். ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் சரீரத்துக்குள்ளே இடம் கொடுத்த உடனே என்ன பண்ணதான், எவ்வளோ பெரிய பிசாசு தான் அவனை அடித்து தும்சம் பண்ணிட்டு தேவன் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே வந்து ராஜா வாழ இடம் கொடுத்து. இதுதான் நடக்கிறது. உங்கள் அறிக்கை பிசாசை வெளியேற்றி விட்டு பிசாசு உங்கள் மீது இருந்த அதிகாரத்தை அறுத்து விட்டது. இயேசு உங்கள் மீது அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுமையும் தந்து விட்டது. அவர் கொடுத்த அந்த அவர் தந்து விட்டார். உங்களுடைய அறிக்கை இயேசு உங்களை ஆண்டவராகி விட்டார். இயேசு உங்களுக்கு எப்போ யார் ஆண்டவராகி விட்டார். அந்த அறிக்கை சொன்னது முதல் கொண்டு ரட்சித்ததோடு இந்த மாதிரி காரியங்கள் செய்து முடித்தோடனே ரட்சிப்பதோடு அந்த அறிக்கை நின்று விடுவதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு அறிக்கை உண்டு. கிறிஸ்துக்குள் நான் என்னவா இருக்கிறேன் என்கிறது நான் தொடர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும். அதான் உண்மை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம சரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாது அப்படி இல்லை. மறுபடியும் உங்கள் நாவிலே அறிக்கை வர வேண்டும், தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். விசுவாசத்தில் தான் நாம் ரட்சிப்பை எடுத்துக்கொள்கிறோம். அறிக்கை இருக்கிறது. அறிக்கை மூலமாக தான் நான் எல்லாமே எடுத்துக்கொள்கிறேன். அறிக்கை தான் தேவன் ஏற்படுத்தின எனக்கு கொடுக்கப்படுகிறது. அறிக்கை மூலமாக தான் எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அறிக்கையினால் தான் நான் ஒரு விசுவாசியாக வாழ எனக்கு முடியும். அப்படி தான் அறிக்கை சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரு அறிக்கை இல்லாமல் நான் ஒரு விசுவாசியாக வாழ முடியாது. எப்படி வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் சும்மா இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. தேவனுடைய வார்த்தை எடுத்து உங்கள் நாவிலே சொல்ல வேண்டும். அவர் சொல்லியிருக்கிற குணமானேன் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி சொல்லணும். நான் ஒரு சரீரம் ஒரு விதமாக பேசுது, ஆனாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து சரீரம் இன்னைக்கு சொல்லும், நீங்கள் உனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு, ஆனாலும் இது குணமானேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுதுதான் தேவன் அந்த வல்லமையை செய்ய அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் எத்தனை வார்த்தை சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லணும். அதுதான் முக்கியம். அதான் இன்னைக்கு உள்ள அந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிங்க. அறிக்கையை பற்றி நம்ம அதிகமாக பேசிக்கணும். பிசாசை விரட்டுவது இயேசு இடம் கொடுத்தானோ அது முந்தி எப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தான். இப்போ இயேசு உள்ளே வந்தவுடனே அவனை அடித்து தும்சம் பண்ணி அவனை விரட்டிட்டு ஒவ்வொரு நாளும் நான் என்னை எது ஆளும் என்று என்னுடைய அறிக்கையினால் அதற்கு இடம் கொடுக்கிறேன்.
முதல்ல இயேசு பிசாசை விரட்டிட்டு இயேசுக்கு இடம் கொடுத்தீங்க, அப்படிதானே? இயேசு இடம் கொடுத்த பிறகு நீங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் என்னை எதை ஆள வேண்டும் என்று நீங்கள் இப்போ அறிக்கை செய்யணும். வாழ்க்கையில் எனக்கு எதுக்கு இடம், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதுக்கு இடம் கொடுக்க போகிறேன் அப்படி என்று உங்களுடைய நாவிலே உங்களுடைய அறிக்கையை அதற்கு இடம் கொடுக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்னை வியாதி ஆளப்போகிறதா, இல்லை சுகம் ஆளப்போகிறதா, என்னை செழிப்பாக ஆளப்போகிறதா, என்னை தரித்திரம் ஆளப்போகிறதா, என்னை பயம் ஆளப்போகிறதா, என்னை தைரியம் ஆளப்போகுது, என்னை சந்தேகம் ஆளப்போகிறதா, என்னை விசுவாசமாக என்பதற்காக நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை மூலமாக இடம் கொடுக்கிறேன். இதுதான் பிரின்சிபல். இந்த நாவிலே இப்படி எப்போதனைக்கு இடம் கொடுக்கிற அறிக்கை மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் எதை இடம் கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற எதை தான் நீங்கள் பேசுகிறீங்க? இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் நிறைய சொல்லும், அதை எடுத்து பேசுகிறீங்களா, இல்லை தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிறீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமாக சொல்லும் பொழுது அது ஆளுகை செய்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை உள்ளுக்குள்ளே இருந்து அது உங்களை ஆள் செய்து உங்களுக்கு எல்லாத்திலையும் விடுதலை கொடுக்கும். அறிக்கை எவ்வளோ மிக பெரிய கீ பாருங்கள், வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கீ. அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும்? செழிப்பு வேணுமா, சுகம் வேணுமா, அதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் நாவிலே சொல்ல வேண்டும். அறிக்கை நிறைய பேர் இப்படி நினைக்கும், அறிக்கை சொன்னோன்னே கர்த்தர் இதெல்லாம் மாறிடுவாரா? அப்படி இல்லைங்க. அப்படி உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் சொல்லிக்கிறேன், அதானே? உடனே சிலவங்க அப்படி அவர் நேற்று மின்று மாறாதான் இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு இதில் சொல்லுதான் பாருங்க. அறிக்கை என்பது மிக மிக ஒரு பெரிய கீயாக இருக்கிறது. நான் வாய் திறந்து எதை அறிக்கை செய்கிறேனோ அது என்னுடைய ஆண்டு கொள்கிறது. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறேன், அது என்னை ஆண்டு கொள்கிறது. சுகம், வெற்றி, இவைகள் தான் நான் அறிக்கை செய்கிறேன், அது என்னை ஆண்டு கொள்கிறது. இதையெல்லாம் நான் சொல்லும்போது அது என்னை ஆண்டு கொள்ளு. எதை நான் அறிக்கை செய்கிறேனோ அது என் இதயத்திலே சிம்மாசனத்திலே உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் எதை அறிக்கை செய்ய, என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் முக்கியத்துவம் கொடுத்து எதை நான் ஏற்றுக்கொண்டு என் இருதயத்துக்குள்ளே வைக்கிறேன், அது உறுதிய சிம்மாசனத்தில் உறுதியாக இருக்கிறது. நான் இதயத்தை அதன் மூலமாகத்தான் நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்த முடியும். நாம் எதை உள்ளே வைக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு பேசுவாங்க. நான் தூசி, ரொம்ப பலவீனமானவன், எனக்கு முடியாது, அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, அதெல்லாம் இப்படி நடக்க போகுது, இப்படியே தன்னைத்தானே அவர்கள் பேசிக்கொள்வார்கள். பேசிக்கொள்ளும்போது என்ன செய்யுதுன்னா அதுதான் அவர்களை ஆளுகிறது. அறிக்கை எப்படி நீங்களே சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் அறிக்கை மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தை பேசுகிறீர்களா, இல்லை உலக பிரகாரமான வாழ்க்கை பேசுகிறீர்களா? யாருக்கு சிங்காசனத்தில் இடம் கொடுக்கிற, இந்த இதய சிங்காசனத்துக்குள்ளே யாருக்கு இடம் கொடுக்கிறேன் என்று மிக முக்கியமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யும்போது இயேசுக்கு இடம் கொடுக்கிறோம். விசுவாச வாழ்க்கை என்பது வாழ்வது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கை வாழ்வது என்று கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்துவிட்டு நீங்கள் கஷ்டத்துக்குள்ளே பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், ஆண்டவரை விசுவாசி என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கஷ்டத்தை பற்றி உலகப்படுறான். அவன் அப்படி தான் இருப்பான், அந்த புரஜாதிகாரன் இப்படி தான் இருப்பான், அவன் பெரிய பணக்காரன், அப்படி நீங்கள் பேசக்கூடாது. அவர் என்னுடைய அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிரப்பி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லணும். அவர் என் நோய் இருந்தேன்னா உலகப்பிரகம் அவர் தலைமையிலான குணமான இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் மீட்பின் மூலமாக எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். இப்படி நீங்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தை எடுத்து சொல்லதுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆமாம், அதுதான் பிரச்சனை. அதுதான் நன்மை தீமை என்றதற்காக நீங்கள் பழகணும். அது ஒரு பயிற்சி இருக்குது. இது நீங்கள் கற்று வெறும் கேட்டால் மட்டும் போதாது, உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைகளை கொண்டு வரணும். காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு ஒரு சுகமனமாக இருக்கா, நான் தேவனுடைய தழும்புகளால் குணமானேன். பணக்குறைவாக இருக்கா, அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என் வீடு இருந்திருக்கிறது சொல்லணுங்க. அப்படின்னா உடனே இன்னைக்கு சொன்ன உடனே சாயங்காலமா அப்படி இல்லை. நீங்கள் சொல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தேவன் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனுடைய வேலையை உடனே அவர் தொடங்க ஆரம்பிச்சிட்டார். என் பிள்ளை சொல்லியிருக்கிறான், அவர் என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் இந்த வீடு நிறைஞ்சிருக்கும், நான் அவனுக்கு நிறைக்கிற எல்லா வல்லமை. அவன் சொல்லியிருக்கிறான், என் தழும்புகளால் குணமாக்குறேன், அதனால் நான் அவனுடைய நோயை நான் குணமாக்கிறதுக்கு வல்லவராக நான் இருக்கிறேன். அவன் எனக்கு இதயத்துக்குள்ளே இடம் கொடுத்துட்டான், அதனால் நான் அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் அவனை ஆளப்போகிறேன் என்று அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மெய் உணர்வு உங்களுக்குள்ளே வரும். பார்த்தாங்க, ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தினமும் வெற்றியே அறிக்கை செய்ய வேண்டும். அவர் எனக்குள்ளே வந்தவர்கள் தினமும் வெற்றி, ஜீவன், சுகம், பலன், இதெல்லாம்
இதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டும். இதை வார்த்தைகளை கொண்டு அதிகமாக பேச வேண்டும். ஒரு உதாரணம், நான் ஏற்கனவே இப்போ ஏதோ ஒரு வீடியோ நான் பார்த்துருக்குறேன். ஒரு நாட்டில் கிழக்கு ஜெர்மன், மேற்கு ஜெர்மன் அப்படி ஒரு நாடு இருந்து, அந்த நாட்டில் வந்து சில நூற்றாண்டுக்கு முன்பு போரில் தொடக்கும்போது சில நாடுகள் இரண்டாக இதாகிட்டு. அப்போ கிழக்கு மேற்கு அப்படிங்கிறது அதற்கான ஒரு மதில் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ ஏற்படுத்தின போதுன்னா இவங்க இந்த பக்கம் வர முடியாது, அவங்க அந்த பக்கம் வர முடியாது. என்னென்னா இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப செழிப்பு, இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வறுமை, ரொம்ப இதாகிட்டு. சில பேர்கள் துரதிருஷ்டமாக இந்த இடத்துல இந்த வறுமையிலே கிடந்துட்டாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாவணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்பட்டு சில பேர்கள் அங்கெல்லாம் தப்பி குதித்து ஓடலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சில இப்போ 90ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நாடு ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா ஆகிட்டாங்க. அவங்களுக்குள்ள சரி எல்லாமே வேண்டாம், ஒன்றாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சட்டத்தை போட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றாயிட்டாங்க. ஒன்றா ஆனப்புறம் என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த மதில் அதிலே தான் இருக்குது. ஆமாம், அதுலேருந்து எடுக்கலை. ஆனாலும் நிறைய பேர் போகிறாங்க முயற்சி. ஆனால் சின்ன இடம் பார்த்தீங்களா வாசல், அதில் முட்டி மோதி போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த செவரை அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணுதாங்க. அதெல்லாம் அடித்து நொறுக்கி வீசுதாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த தேவன் மீட்பிலே சட்டப்பூர்வமாக நமக்கு இது ஏற்படுத்தி விட்டார். அப்படி தானே? அந்த ஐஸ்வர்யம், சுகம் எல்லாம் இப்போ நமக்கு எல்லாம் வச்சாச்சு. ஆமாம், எல்லாம் நல்ல காரியத்தை மீட்பு நமக்கு சட்டப்பூர்வமாக செய்து முடித்தது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வாயின் வார்த்தை கொண்டு இப்போ அதை இடித்து தள்ளணும். ஆமாங்க, வாயின் வார்த்தை கொண்டு இப்போ இடிக்கணும். எப்படி அந்த மதிலை இடித்தாங்க, இப்போ சட்டப்பூர்வம் வந்துட்டு. அப்போ மதில் ஏன் இருக்குது? எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மீட்புக்கு தேவன் எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த செழிப்பு வேணும்னா அதை நம்ம வார்த்தை கொண்டு தான் அதை இடித்து தள்ள வேண்டும். செழிப்பு ஒரு பக்கம் இருக்குது, அதை என்ன இப்போ அடையணும் அப்படின்னா அதற்கு இப்போ அடித்து நொறுக்கணும். சம்டி போல் அடித்து நொறுக்கினா தான் அந்த இடத்தை நாம் சென்றடைய முடியும். அதுக்குத்தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அது இப்போ சட்டப்பூர்வமாக நமக்கு வைத்திருக்கிறார் தேவன் மீட்பு. இதை நாம் இந்த பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கீ என்ன? அறிக்கை. உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் சொந்தக்காரராக இருக்கிறோம். அப்படி தானே? அந்த மகிமை ஐஸ்வர்யத்தின்படி வாழ்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும், அதுபோல நமக்கும் எல்லாம் கூடும். ஏன்னா அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம்படி வாழ்கிறோம். நான் என்ன பண்ணணும்? நான் இப்போ என்ன பண்ணணும்? நான் இப்போ அதை இடித்து அதை தள்ளணும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. அதை இடித்து அந்த எதற்கு எனக்கு எதிராக நிற்கிற அந்த செழிப்பு, எந்த ஒரு நல்ல காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கிறதோ இதை நான் அந்த வார்த்தை கொண்டு என் செழிப்புக்கு தடையாக இருக்கிறதா, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த செழிப்புக்கு தடை பண்ணுற பிசாசை போ அப்படின்னு நீங்கள் அடித்து விரட்டும் போது ஓடிடும். இப்போ நீங்கள் சொல்லணும். சொல்லுறதுனால தான் அது நம்மளை விட்டு அது நீங்கும். அறிக்கை செய்யும் போது தான் நீங்கும். ஒரு அது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 23:28. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தை உண்மையாக சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என் வார்த்தை சொல்கிறார், எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்னி போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை பாருங்க எப்படி இருக்குது. கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போல. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரிதான், தேவனுடைய வார்த்தை இங்கே எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் பாருங்க. எம்மாத்திரம் இந்த வார்த்தை, அவர் என் வார்த்தை உள்ளவனும் என் வார்த்தையை உண்மையாக சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறேன். என் வார்த்தை அக்னி போலவும், நெருப்பு மாதிரி, ஆமாம் நெருப்பு போலவும் வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அக்னி போலவும் கண்மலை நொறுக்கும் சமுட்டி, அதை அடித்து நொறுக்கிற சமுட்டி போலும். அதான் நான் உங்கள் உதாரணம் சொன்னோம்ல, செழிப்புக்கு எது தடை பண்ணுறதோ உங்களுடைய வார்த்தை சொல்லும்போது அது சமுட்டி மாதிரி அடித்து நொறுக்கி உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. எது? உங்களுடைய நாவில் சொல்லப்படுகிற அறிக்கை, தேவனுடைய வார்த்தை உண்மையாக நீங்கள் சொல்லும் பொழுது, எந்த வார்த்தையை உண்மையை சொல்வாயாக, அதான் சொல்லுது, என் வார்த்தையை உண்மையாக சொல்வாயாக அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லுது. என் வார்த்தையை உண்மையாக சொல்வாய், இடைவிடாமல் மாற்றாமல் அவருடைய வார்த்தை உண்மையாக சொல்வாயாக.
சிலவர் இன்னைக்கு இன்றும் அன்றும் மாறி இருக்கிறார். எப்பொழுதும் என் வார்த்தை உண்மையே சொல்வாங்க. காலையிலும் மதியமும் இரவும் எல்லா நேரத்திலும் வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். சரீரம் சொல்லுறது கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறேனா அதான் ரொம்ப முக்கியம். நான் வார்த்தை சொல்லுகிறேன். அது சாயங்காலத்தில் காசு இல்லை, ஆனால் வார்த்தை சொல்லுகிறேன். அடுத்த நாள் பிரச்சனை வருது, நான் வார்த்தை சொல்லுகிறேன். அடுத்த நாள் முடியாத போல் இருக்கிறது, ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன். அதுதான் வார்த்தை உண்மையாக சொல்லுகிறேன் என்று அர்த்தம். எப்பொழுது எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நான் நேற்றும் இன்றும் மாறாமல். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய சரீரத்தில் சூழ்நிலைகள் மாறும். ஆனால் அப்படி தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இந்த உலக பிரகாரமான விஷயத்தில். அது ஒரு விதமாக சொல்லும், அது ஏதோ ஒன்று நமக்கு காட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வெளியே போனீங்கன்னா இதே மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான். அது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நீங்கள் ஒரு சின்ன சொல்லுங்கள், காய்ச்சல்னு சொல்லுங்கள், அவனுக்கு இப்படி இருந்தால் அப்படி இருந்தால், அவன் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு புறவான காரியங்களை எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உலக பிரகாரம் விடுங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரீரத்தில் வலி இருந்ததுன்னா வார்த்தை சொல்லிடுறீங்களா? ஆமாம், அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு காசு இல்லையா? வார்த்தை சொல்லுவீங்களா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுவீங்களா? அதை விட்டு விலகாமல், என்னை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிற, எத்தனையோ நீங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க, எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கீங்க, எத்தனையோ சபைகளுக்கு போயிருங்க. தேவன் அடிக்கடி என்னை விட்டு விலகாமல் இருன்னு எத்தனையோ முறை நிறைய பேர் காதில் கேட்டிருப்பாங்க. காரணம் என்ன? அவருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இருந்து என்ற அர்த்தம். அந்த வார்த்தை தான் அவரை உள்ளுக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆமாம், நீங்கள் சொன்ன வார்த்தை மூலமாக தான் அவர் உள்ளே வருவார். அவர் எப்பவும் ஆயத்தமாக அவங்க கூட இருக்கிறார். வேலை செய்யணும்னா நீங்கள் சொல்லணும்னா அந்த வார்த்தை எடுத்து சொன்னால் தான் அது நடக்கும். அதுதான் இந்த உண்மையாக சொல்லுகிறது என்று அர்த்தம். என் வார்த்தையை உண்மையாக சொல்வானாக அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என்னுடைய வார்த்தையை உண்மையாக சொல்லுவாங்க, என்னுடைய வார்த்தையை உண்மையாக சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் சொல்ல வேணும். காலை மாலை எல்லா நேரங்களிலுமே நீங்கள் பல முறைகள் 1000 முறை 2000 முறை எத்தனை முறை சொல்லுவாங்க. திரும்ப சொல்லும்போது உங்களுடைய சுகத்தை குறித்து எல்லா வார்த்தைகளும் சொல்லும்போது, உங்களுடைய வெற்றி குறித்து சொல்லும்போது, உங்களுடைய செழிப்பு குறித்து சொல்லும்போது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, அதை நான் திரும்ப சொல்லும்போது ஏன்னா அது எப்படி நான் இருக்கிறது என்றால், கர்த்தர் என் வார்த்தையை கல்மலை நொறுக்கும் சமட்டி போல வைத்திருக்கிறார். ஆமாம், நீங்கள் திரும்ப சொல்லும் பொழுது என்ன, ஒரு 1000 தடவை 2 தடவை சொல்லும்போது அது என்ன ஆகுதுன்னா, எது தடையாக இருந்து உங்களோட வாழ்க்கையில் எது தடையாக இருந்தோ அதையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேவன் சுகத்தை கொண்டு வருகிறார், வெற்றியை கொண்டு வருகிறார், செழிப்பை கொண்டு வருகிறார், குடும்ப நல்வாழ்க்கையை கொண்டு வருகிறார். எப்பொழுது நீங்கள் அறிக்கை செல்லும் பொழுது, என் குடும்பத்திலே சமாதானம் தான் உண்டு, சண்டைக்கு இடம் கிடையாது அப்படி நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு நாள் என் வீட்டில் ஐஸ்வர்யம் எப்பொழுதும் தங்கியிருக்கும், நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன் என்றால் அவர் என் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைங்க சொல்கிறீங்க? நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது பைபிளில். சில பேருக்கு 2 நிமிஷம் வீடியோ பார்க்குறது கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருக்குது. எப்படி? உலக பிரகாரமான இந்த உள்ளுக்குள்ளே இருந்துக்கிடுவாங்க. இதனால தான் பிரச்சனை. என்னுடைய செழிப்பை தடை செய்கிற இந்த அந்த செவுறு சொன்னோம்ல, அந்த செவுரை நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. அதை அடித்து நொறுக்கிறோம். ஏன்னா அதுக்கு இப்போ இடம் கிடையாது, கூடாது. அதுக்கு லீகலாக இப்போ நமக்கு சட்டப்பூர்வமாக தெய்வம் நமக்கு மீட்பு மூலமாக எல்லாம் வைத்திருக்கிறார். இது மூலமாக இனிமேல் உங்களுடைய வார்த்தை கொண்டு தான் நீங்கள் அதை அடித்து நொறுக்கி விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் எதெல்லாம் சட்டப்பூர்வமாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இனிமேல் நீங்கள் வார்த்தை கொண்டு உங்களுக்கு எது வேணுமோ என்று செய்து அதை எது உங்களுக்கு ஆசீர்வாதமான தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அடித்து நொறுக்கி அந்த அறிக்கை மூலமாக நீங்கள் அதை வெற்றி செய்து விடுவீர்கள். அதனால தான் அது மூலமாகத்தான் நீங்கள் வழியை உண்டாக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியம். செழிப்பு, சுகம், ஆசீர்வாதம் நீங்கள் வழியை உண்டாக்கிறீர்களா அது மூலமாகத்தான் அது வரும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் வார்த்தை உண்மையாக சொல்லுவானாக. அதற்குத்தான் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் விசுவாச சாட்சியினாலும் வசனத்தின் சாட்சியினாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில பேர் இப்படி இருக்கிற வார்த்தை சொன்னால் கர்த்தர் மாறிடுவாரா? நான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோம்ல, அப்படி சில பேர் இருக்காங்க. வார்த்தை சொன்னால் சில பேருக்கு அது புரியலை. எப்படின்னு பாருங்கள், வார்த்தை கர்த்தரை மாற்றுவதில்லை. அப்படி தானே? வார்த்தை கர்த்தரை கர்த்தரை நம்ம யாரும் மாற்ற முடியாது. ஜெபம் இந்த மாதிரி அவர் நேற்றும் இன்று மாறாதிருக்கிறார். ஜெபம் என்பது அவருடைய வார்த்தை சொல்வது. அறிக்கை கர்த்தரை மாற்றுவது கிடையாதுங்க. அவர் சொல்லியிருக்கிறார், நான் நேற்றும் இன்றும் மாறாதவனாக இருக்கிறேன், நான் கர்த்தர், நான் இன்னும் மாறுவதில்லை, அவர் மாறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் முதலில் சொல்லிவிட்டார், அதனால தான் நான் சொல்லுகிறேன். ஆமாம்,
அவர் அவர் சொல்லியிருக்கார், அவர் தழும்புகளால் குணமானேன், அவர் குணமானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொன்னதனால் நான் அவர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் நான் சொல்லுகிறேன். அவர் சொல்லியிருக்கிறதுனால நான் அறிக்கை செய்கிறேன். அறிக்கை என்னை மாற்றுகிறது. அறிக்கை என்னை மாற்றுகிறது. அவரை மாற்றுகிறது. அறிக்கை என்னை மாற்றுகிறது. அவிசுவாசத்தை மாற்றுகிறது, என்னை சந்தேகத்தை மாற்றுகிறது, என் இருதயத்தை உறுதியாக வைக்கிறதுக்கு செய்வதை மாற்றுகிறது, என் விசுவாச வாழ்க்கையை மாற்றுகிறது, என்னுடைய வல்லமை கட்டவிழுக்கிறது அந்த மூலமாக என்னை மாற்றுகிறது. அறிக்கை மூலமாக என்னை மாற்றுகிறது. என்னுடைய இது மட்டும் மாற்றுவதில்லை, என்னுடைய சூழ்நிலையே மாற்றுகிறது. எது? அறிக்கை. இந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த அறிக்கை மூலமாக இது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இது ரொம்ப முக்கியமாக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிக்கை மிக முக்கியம். ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்தினால் வாழ்கிறான். விசுவாசி எப்படி பிழைக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்வது மூலமாகத்தான் விசுவாசி பிழைக்கிறான். நான் குணமானேன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய வார்த்தையை நான் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன். என் தேவன் என் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார். அவர் சொல்லிடுற என் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லி, அதனால் நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் அதிக நிச்சயமாக அது நடந்தே தீரும். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்கார்? கர்த்தர் சொல்லியிருக்கார். அதனால தான் நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்லியிருந்தாலும் நான் அதை சொல்லாவிட்டாலும் அது நடக்காது. கர்த்தர் ஒரு வார்த்தை இருக்குது பைபிளில், அது சொல்லியிருக்காரு, அதை பாருங்க. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்வு எல்லாம் செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் நடக்குன்னா என்ன செய்யணும்? நான் அதை சொல்ல வேண்டும். இதான் மிக முக்கியமானது. நான் அதை சொல்ல வேண்டும். தேவன் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் அந்த அறிக்கை செய்யும் பொழுது நடக்க வேண்டும். அதான் நான் முதல்ல உங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன். இதயத்தில் அவன் விசுவாசித்து அறிக்கை செய்யும்போது தான் அவன் தேவனை ரட்சிக்கப்பட்டான். அப்படி தானே? முதல்ல அவன் என்ன பண்ணுறான்? அவன் இதயத்தில் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசித்து அவன் திரும்ப அறிக்கை செய்யும்போது தேவனை அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னோம்ல, அந்த அறிக்கை மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்லியிருந்தாலும் நான் அதை சொல்லவிட்டால் அது எனக்கு நடக்காது. என்னுடைய எண்ணத்தை நான் எல்லாம் மாற்ற வேண்டும். அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அவர் அப்படி சொல்லும் பொழுது என்னுடைய எண்ணம் மாறுகிறது. அப்படி தானே? நீங்கள் தேவனுடைய அறிக்கை செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தருணம் மாறுகிறது, உங்களுடைய எண்ணங்களும் மாறுது. சில பேர்கள் நேற்றும் இன்றும் மாறாதவர்களாக இருக்கிறாங்க. அதே ஜெபம் தான், அப்படியே தான் இருப்பாங்க. அறிக்கைன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவங்களை தனித்தானே தாழ்த்து அவங்க அதுக்குள்ளே போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விதத்தில் அவங்க வேறு விதமாக சிந்தித்து அவங்களுடைய பின்தங்கியான நிலையிலே இருப்பார்கள். தேவனுக்குள்ளே அந்த மீட்பை குறித்து அறிந்து கொள்ளாமல் அவர்கள் இதயத்தை பலப்படுத்தாமல் இந்த வாழ்க்கையை அப்படியே கடந்து செல்வாங்க. அது இதயத்தை எப்படி பலப்படுத்தணும் என்று நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று இதயத்தை எப்படி பலப்படுத்துவதுதான் ரொம்ப முக்கியம். இதயம் பலப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே சாதிச்சிருவீங்க. பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜெபம் இப்படி பண்ணுறது எல்லாமே இந்த இதயமானது தேவனுக்குள்ளே இடம் கொடுத்து அதை பலப்படுத்தும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய வலது பக்கத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தான், அவரோடு பேசும் பொழுது தான் அது ஜெபம் என்று நாம் சொல்கிறோம். அவரோடு சமமாக இருந்து அவரோடு பேசிக்கொண்டு இருப்பது நமக்கு கொடுத்த அந்த மீட்பின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பு மூலமாக, அது அறிக்கை மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். நன்மை தீமை என்றதற்க அறிய நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயிற்சிக்குள்ளே வரும் பொழுது தேவனை அறிந்து கொள்ளு, ஆவிக்குரியமான ஒரு காரியத்துக்குள்ளே வந்து விசுவாச வாழ்க்கையிலே வாழ்ந்து உங்களை பார்க்கிறவர்கள் மற்றவர்கள் பொறாமைப்பட அளவுக்கு உங்கள் தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த அளவுக்கு உங்களுடைய நாவில் தான் இருக்கிறது அந்த கீ வேர்டு நாவில் இருக்குது. தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லும்போது இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புவியீர்ப்பு விசை எல்லாத்தையுமே கீழே இழுக்கிற தன்மை இருக்குது. அதை நோக்கி மேலே போகணும் என்றால் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டாம். இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம், இழுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார், அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திறவுகோள். அந்த கீயை நீங்கள் எப்போ நாளும் சொல்லுங்கள். அதுக்கு ஒன்றும் பெரிய
நீங்கள் யார்கிட்டையும் போய் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சின்ன தேவனுடைய வார்த்தை பைபிள்லேருந்து எடுத்து எந்த ஒரு காரியம் உலக பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்துக்கு சிலவருக்கு பிரச்சனை இருக்குது, சுகத்துக்கு, குடும்பத்தில் பிரச்சனை, சொந்த பந்தங்களில் பிரச்சனை, இப்படி நிறைய ஒரு சில காரியங்கள் தான். நான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காரியங்கள் தான் இருக்கும். இதைத்தான் சுற்றி 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 இந்த உலக வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இதை மேற்கொள்வதற்கு, இந்த புவியீர்ப்பு விசையிலிருந்து மேலே மேற்கொள்வதற்கு, எப்படி அந்த பிளேன் எப்படி டேக்கப் பண்ணி மேலே போகிறதுக்கு அதுக்கு எப்படி ஒரு திறனை ஒரு அதை கொடுத்தார தேவன் கண்டுபிடிக்கிற திறமை, அதே போல் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டுமென்றால் இந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார். அறிக்கை என்பது இந்த திறவுகோல். நன்மை தீமை என்று அறியத்தக்க ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறார். இதை நீ கற்றுக்கொள், அது மீட்பு மூலமாக நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தை அவர் பலப்படுத்துகிறார். நீங்கள் அறிக்கை மூலமாக அதிகமாக கற்றுக்கொண்டு அறிக்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க, என் வீட்டில் ஏதாட்டும் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையாக கடன் பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள், என் கடத்தையெல்லாம் அவர் தீர்த்து விட்டார். இந்த இந்த நாள் முதல் தேவன் என் வீட்டுகளே வாசம் படுகிறார், என் கடத்தையெல்லாம் தீர்த்து விட்டார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என் கடமெல்லாம் நீங்கியது, அவர் எனக்குள்ளே வாசமாக இருந்த என் வாழ்க்கையில் செழிப்பு மட்டும்தான், என் வீட்டில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் தங்கும் என்று அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கும், இல்லாத போல தான் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்பது அது நிஜம், அது சத்தியம், அது நேற்றும் இன்றும் மாறாதது. மனிதனுடைய வார்த்தையை இப்படிலாம் மாறி போனான், தேவன் சொல்லியிருக்கிறார், அதனால் நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை மூலமாக உனக்குடைய வாழ்க்கையை நான் பிரகாசம் பண்ணுவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மேற்பின் மூலமாக தந்த ஆசீர்வாதத்தையும் எல்லாத்தையும் உங்கள் தர இருக்கிறார். ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு தர அவர் வல்லமாக இருக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அறிக்கை மூலமாக அந்த வார்த்தையை சொல்லி தேவனுடைய எல்லா செழிப்பு, சந்தோஷம், சுகம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தினமும் காலையில் எழுந்து அந்த வார்த்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா எடுத்து நோட்ஸில் எடுத்து எழுதி வைத்து திரும்ப திரும்ப சொல்லி பழகுங்கள். பழகி பொழுதுங்கள் உங்களுடைய பயிற்சி அதற்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும். இன்னும் தொடர்ந்து இந்த மீட்பில் நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். மீட்பு மூலமாக நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.